ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரிக்னோமெட்ரிலேருந்து ஒரு சம் தான். என்ன சம் அப்படின்னா ப்ரூவ் தட் 1 + cot square theta divided by 1 + cosecant theta equals cosecant theta. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா சால்வ் பண்ண? இப்போ நமக்கிட்ட என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிளியராக எழுதிக்கிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டு ப்ரூவ். எதை ப்ரூவ் பண்ண போகிறோம்? 1 + cot square theta divided by 1 + cosecant theta equals cosecant theta. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாமா? சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போது நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது. ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைட், இன்னொன்று ரைட் ஹேண்ட் சைட். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது ரைட் ஹேண்ட் சைட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சால்வ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ LHS நமக்கு என்ன இருக்குது? 1 + cot square theta divided by 1 + cosecant theta. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த cot square thetaவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ cot square thetaவுக்கு வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இருக்குது. அது என்னென்னா cot square theta equals cosecant square theta -1. ஓகேவா? ஸோ cot square theta equals என்ன? cosecant square theta -1. ஸோ இந்த cot square thetaவை இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ which is equals 1 + இங்கே என்ன இருக்குது? cot square theta. இந்த cot square thetaக்கு பதிலாக cosecant square theta -1 divided by இந்த 1 + cosecant இருக்கு இல்லையா, அதை நான் லைட்டாக மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ cosecant theta +1. ஸோ இதோட வேல்யூ மாற போகிறதில்ல. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேர்ம், ஸோ இதை நல்லா பாருங்களேன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா a² - b² ஃபார்முலா பார்த்துடலாமா? a² - b² equals a + b multiplied by a - b. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே ஏன்ற பிளேஸில் யார் இருக்கா? cosecant theta இருக்குது. பீன்ற பிளேஸில் யார் இருக்கா? 1 இருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? 1 + இந்த cosecant square theta -1க்கு பதிலாக தான் இந்த ஃபார்முலாவே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓகே, ஸோ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இது a + b multiplied by a - bயில் போட போகிறோம். ஸோ a யார்? cosecant theta. ஸோ cosecant theta + b யார்? 1. a + b எழுதியாச்சு. இப்போ a - b. cosecant theta -1. சி, இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. டினாமினேட்டரில் பாருங்களேன், cosecant theta +1 அப்படி சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நியூமரேட்டர்லேயும் cosecant theta +1, டினாமினேட்டர்லேயும் cosecant theta +1. ஸோ ரெண்டும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன ரிமைண்டர் இருக்கும்? 1 + இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே மிச்சம் யார் இருக்கா? cosecant theta -1. ஸோ இந்த +1 -1 0 ஆகிடும். ஸோ அப்போது cosecant theta +0. ஸோ அது என்னவாக இருக்கும்? cosecant theta ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டோன்னு பார்ப்போமா? ஸோ LHS தான் எடுத்துக்கிட்டோம். LHS என்னது? 1 + cot square theta divided by 1 + cosecant theta. ஓகேவா? ஸோ அதை இங்கே எழுதிடலாமா? 1 + cot square theta divided by 1 + cosecant theta. கிளியர்? கிளியர். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா 1 + cot square theta divided by 1 + cosecant theta equals cosecant theta. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? 1 + cot square theta divided by 1 + cosecant
தீட்டா ஈக்குவல்ஸ் கொசிகன் தீட்டா. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபைனலாக என்ன எழுதிடலாம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி எழுதிடலாம். ஓகேவா?